ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் வித் ரம்யா vlogs. இன்னைக்கு நம்ம vlogல சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வடி பிரியாணி என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க என்னென்னு பார்க்கலாம். இந்த பிரியாணிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். சிக்கன் வந்து நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இது எப்படி நீங்கள் கடையில் கேட்டு வாங்குறீங்கன்னா நெஞ்சு கறியாக வாங்காமல் தொடை பீஸு, லெக் பீஸ் அந்த மாதிரி கேட்டு நீங்கள் கடையிலே பிரியாணிக்குன்னு சொல்லி வாங்கிருங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வெட்டி கொடுத்துருவாங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது 3 பட்டை கிட்ட எடுத்திருக்கேன். சுருள் பட்டை தான் நான் போடுவேன். 3 பட்டை, 10 ஏலக்காய், ஒரு 7-8 கிராம்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் வீட்டிலேயே ஹோம்மேட் கரம் மசாலா நான் அரைச்சி வச்சுருப்பேன் இல்லையா, அது போட்டுக்கிற போகிறேன். 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இது எல்லாமே பச்சை மிளகா 2 எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி வந்து நான் உங்களுக்கு வெயிட் போட்டு காட்டுறேன் எவ்வளோ போடுறேன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்லேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். மல்லி, புதினா, மல்லி 1 கை அளவும் புதினா 1 கை அளவும் எடுத்து வச்சுருக்கேன். நான் போடும்போது இதையும் உங்களுக்கு காட்டுறேன். பூண்டு 150 கிராம் தோல் உரிச்சதுக்கப்புறம் நான் வெயிட் போட்டு எடுத்து அரைச்சிருக்கேன். இஞ்சி 100 கிராம் தோல் உரிச்சிட்டு வெயிட் போட்டேன். 100 கிராம் இருந்தது, அதுக்கப்புறம் அரைச்சாச்சு. தயிர் 100 கிராம் எடுத்துக்கோங்க 1 kgக்கு. 1 கிலோ சிக்கனுக்கு வந்து நீங்கள் 3/4 கிலோ அரிசி எடுத்துக்கோங்க, பாஸ்மதி ரைஸு. அப்போ தான் அது டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு மீட் ஃபுல்லாக அந்த ரைஸில் இறங்கி நல்லா ஃப்ளேவராக இருக்கும். 3/4 கிலோ அரிசிக்கு 200 கிராம் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அதான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கிறலாம். இந்த பாத்திரம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. 1 kg ரைஸ் உங்களுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா 6லேருந்து 7 லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 200 ml கடலெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். 1 கிலோ சிக்கனுக்கு நான் 3/4 கிலோ அரிசி எடுத்தேன் இல்லையா, இந்த பாத்திரத்தில் தான் நான் அளந்தேன். இதில் கரெக்டாக எனக்கு வந்துச்சு அரிசி. ஸோ 1க்கு 4ன்ற அளவுக்கு தண்ணி நான் இந்த பாத்திரத்தில் பக்கத்துலேயே அடுப்பில் எடுத்து ஊற்றிட்டு நான் இந்த அடுப்பை ஆன் பண்ணும்போதே நான் இதையும் ஆன் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா நமக்கு அரிசி வடி பிரியாணிக்கு நம்ம இதில் தான் அரிசி போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ ஒலை ரெடி பண்ணுறதுக்காண்டி நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ 1க்கு 4ன்னு இதில் தண்ணி ஊற்றியாச்சு. தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அது அப்படியே கொதிக்கட்டும். ஃபாஸ்ட்லேயே வச்சுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணி வச்சுக்கிறலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காயை இதில் சேர்த்துக்கிறோம். இது கூடயே நான் 2 பிரியாணி இலையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் இது கூடயே நம்ம பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, 150 கிராம் பூண்டை இதில் நம்ம சேர்த்துடலாம். பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது நல்லா வதக்கணும். இதை அடுப்பை வந்து ரொம்பவும் ஃபாஸ்ட்டில் வச்சிடாமல் மீடியமில் வச்சே நீங்கள் வதக்குங்க. நீங்கள் அரிசியை களைஞ்சி ஊற வைக்கிறது வெங்காயம், தக்காளி போட்டதுக்கப்புறமா ஊற வைங்க. ஏன்னா 1/2 hour to 45 minutes, அதாவது அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் தான் ஊறணும். அதுக்கு மேலே ஊறக்கூடாது. அதனால நீங்கள் வெங்காயம் போட்டதுக்கப்புறமா அரிசியை களைஞ்சி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. எண்ணெயும் நல்லா மேலே வந்துருச்சு, எண்ணெய் விட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இஞ்சி பேஸ்ட்டை போடணும். இஞ்சி விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இஞ்சி பேஸ்ட்டு நம்ம போட்டாச்சு இல்லையா, இதுவுமே எண்ணெய் விடணும். அந்த அளவுக்கு நல்லா சுருளை வதக்கிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ரொம்ப ஊற்றி அரைக்காதீங்க. கொஞ்சம் கட்டியாகவே அரைச்சிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நல்லா வதங்கிடும். பாருங்கள், நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒன்றோட ஒன்று கலந்து மேலே எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிக்கிறலாம். வெங்காயம் வந்து உங்களுக்கு நான் அளந்து மெஷர்மெண்ட் காட்டிடுறேன். 250 கிராம் வெங்காயம் நான் வெயிட் போட்டு காட்டியிருக்கேன். வெட்டிட்டு இந்த அளவை எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு மிஷின் இல்லை அப்படின்னா மீடியம் சைஸில் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நம்ம இதில் கலந்துக்கிறலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோடய சேர்த்துடலாம். 220 கிராம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். வெயிட் மிஷின் இல்லை அப்படின்னா ஒரு மீடியம் சைஸில் ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளியுமே இதோட நான் சேர்த்துட்றேன். ஸோ தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்க போகிறோம். ஆமாம். புதினா வந்து நல்லா 1 கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கிறேன். மல்லிச்செடியும் புதினா 1 கைப்பிடி போட்டிங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க மல்லிச்செடி. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஒன்றா கலந்து வதக்கிக்கிறலாம். தனித்தனியாலாம் வதக்க தேவையில்லை. உப்பு இனிமேல் தான் போடணும், நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இப்போ இதில் நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மல்லி, புதினா எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 minutes கிட்ட இருக்கட்டும். இப்போ நம்ம அரிசியை களைஞ்சிடலாம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரிசி களையணும்.
இப்போ நம்ம அரிசியை களைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப நீங்கள் அமுக்கிலாம் பிசையாதீங்க, சாஃப்டாகவே பிசைங்க. 2 to 3 டைம் நல்லா அலசி எடுத்துட்டு 3ஆவதாக நல்ல தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஊறட்டும். இப்போ நம்மளுக்கு போட்ட வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா எல்லாமே இந்த பக்குவத்துக்கு வேகணும். முழுசாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு 3/4 பாகம் வெந்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இதில் அவ்வளோவா இருக்காது, அதனால் நீங்கள் சேர்த்துக்கிடலாம் தாராளமாக. ஒரு 1/4 டீஸ்பூன் நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு நல்ல கலர் வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கிடலாம். 3/4 கிலோ அரிசிக்கு நான் அந்த உப்பு இந்த அளவுக்கு எடுக்கிறேன். நீங்கள் கை பிடிச்சிங்கன்னா முழுசாக வராது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 கிராம் 20 கிராம்ஸ் போதும். சரி, ஓகே. இது கூடவே நம்ம இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு 100 கிராம் கிட்ட கட்டி தயிராக எடுத்துக்கோங்க. அதை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துடலாம். தயிர் நல்லா கரைஞ்சி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போவே பார்க்குறக்கே செம்மையாக இருக்குல்ல மசாலா. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்க்கவே அம்சமாக இருக்குது. இப்போ நம்ம தயிர் நல்லா போட்டது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம சிக்கன் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துடலாம். 1 kg எடுத்திருக்கேன். 3/4 கிலோ அரிசிக்கு 1 kg போட்டிங்கன்னா தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். கேட்டு லெக் பீஸாக வாங்கியிருக்கேன். இதுக்கு பிரியாணிக்கு லெக் பீஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லெக் பீஸ் நிறையா போட்டு செய்யுங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே நம்ம ஹோம்மேட் கரம் மசாலா வச்சுருக்கோம் இல்லையா, அது நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். சிக்கனை போட்டதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சிக்கன் போட்டு கரம் மசாலாலாம் போட்டோம் இல்லையா, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தோசைக்கல்ல அடியில் வச்சிடலாம், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும் தம் போடும்போது. ஸோ இப்போவே நம்ம நல்லா சூடாயிருச்சு பாருங்கள். சிக்கன் போட்டோன்னே நல்லா கொதிக்குதா. இப்போ வந்து நம்ம தோசைக்கல்ல அடியில் வச்சிடலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய சப்பாத்தி கல், தோசைக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். இப்போதைக்கு பாத்திரத்தை வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டில் வச்சுருங்க. இப்போ இந்த கல் சூடாகி இந்த பாத்திரமும் சூடாகணும். உள்ளே உள்ள கிரேவி நல்லா கொதிக்கணும், அந்த ஸ்டேஜுக்கு வரணும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா கொதி வந்துருச்சு மசாலா. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இதுக்கு நான் சொன்னேன்ல, இதில் 1க்கு பாதி தண்ணி எடுக்கணும். இப்போ ஊற்றணும். நான் ஓரளவு இதில் கரெக்டாக வர்ற அளவுக்கு நான் அரிசி எடுத்தேன். இப்போ இதில் பாதி அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஒலை தண்ணியிலேருந்தே தான் எடுக்கணும். இப்போ இந்த அரை அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இல்லையா, அதை இந்த கிரேவியில் ஊற்றுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா சிக்கன் எல்லாமே நல்லா ஓரளவு முங்கி இருக்கும். இந்த அளவுக்கு முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1க்கு பாதி தான் அளவு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும், ஃபாஸ்ட்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா சூடாகட்டும், கிரேவி கொதி வரட்டும். அது திடீர்னு மூடி வச்சிடலாம். இப்போ சைடில் வச்ச தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம உப்பு போட்டுக்கிறலாம். அரிசிக்கு உப்பு அளவு வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 விரல் அளவுக்கு வருது. உங்களுக்கு உப்பு அளவு வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா 40 கிராம். 3/4 கிலோ அரிசிக்கு 40 கிராம் எடுத்துக்கோங்க. 1 கிலோவுக்கு 50 கிராம், அதான் கணக்கு. இப்போ இதில் மல்லி, புதினா, அரிசி இதில் தானே கொதிக்க விட போகிறோம். ஸோ லைட்டாக ஃப்ளேவருக்கு மல்லி, புதினா இதில் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ மசாலா லைட்டாக கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிம்மில் வச்சுருங்க, ஃபாஸ்ட்லலாம் வைக்காதீங்க. கொதி வந்தோடனே சிம்மில் வச்சிடணும். ஒரு ஃபுல் லெமனை புளிஞ்சு நான் வச்சுருக்கேன். அந்த சாறை இதில் ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒலை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டு மல்லி, புதினாலாம் போட்டாச்சு, ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரிசி ஊற வச்ச அரிசி எடுத்து அதில் போட்டுக்கரலாம். அமுக்கிலாம் பிசைஞ்சுலாம் எடுத்து போடாதீங்க, சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா ஊறி இருக்கும், உடையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அரிசி போட்டதுக்கப்புறமா ரொம்ப கைவிட்டு கிளறாதீங்க, அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அரிசி போட்டாச்சு, அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அரிசி வந்து பாதி அளவு வேகணும். உள்ள அரிசியாகவும் வெளியில் சாதமாகவும் இருக்கும், அதுதான் பக்குவம். நான் திருப்பி கரெக்டாக உங்களுக்கு 8 மினிட்ஸ் கிட்ட ஆகும். நான் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இதில் அரிசி போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி கஞ்சி விடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருங்க, இல்லைனா கஞ்சி ஆகிடும் அந்த தண்ணி வந்து. இதை வந்து லாஸ்ட்டாக நம்ம அரிசி வடித்ததுக்கப்புறம் மேலே ஊற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான்.
இப்போ நம்ம போட்ட அரிசி நல்லா லென்த்தாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு நீளமாக வரணும். நம்ம அமுக்கி பார்த்தீங்கன்னா வெளியில் சாதமாகவும் உள்ள அரிசியாகவும் இருக்கணும். இதான் பக்குவம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி கொதி வரணும். கொதி வர்றப்ப அந்த அரிசியை வடித்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் சாதத்தை வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெந்ததை இதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க. எல்லா ப்ராசஸுமே உடனே பண்ணிடுங்க. இல்லைனா அந்த சாதம் வந்து வெந்துடும் ரொம்பவே. எல்லா சைடும் அப்படியே ஈக்குவலாக போட்டு விட்டுறணுமா? ஆமாம், சுற்றிலும் நல்லா பரப்பி விட்டுருங்க ஃபஸ்ட்டு. பரப்புனதுக்கப்புறமா லைட்டாக கரண்டியோட பேக் சைடு வச்சுட்டு இப்படி லைட்டாக மூவ் பண்ணி விட்டிங்கன்னா அடியில் உள்ள மசாலாஸ் எல்லாமே உங்களுக்கு மேலே வந்துடும். பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த மேலே உள்ள மசாலா எல்லாம் ஓரளவு மேலே வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை லைட்டாக மேலே தெளித்து விட்டுக்கரலாம். இந்த தண்ணியை லைட்டாக நம்ம ஊற்றிக்கிறலாம். இந்த அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மசாலா ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா மேலே வந்துடும். இப்போ நம்ம தம் போடுறது எப்படின்னு பார்த்துடலாம். அடுப்பை நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சுருங்க அரிசி போட்டதுக்கப்புறமா. இப்போ சுற்றி புகை வரணும். அது திரும்பி நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்ம சார்கோல் ரெடி பண்ணிக்கிறலாம். கறி கட்டை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கறி உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அடுப்பில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் தம் போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக அந்த கல்யாண வீட்டு பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். நான் அந்த மாதிரி கறிக்கட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சு இந்த மாதிரி குட்டி ஸ்டாண்ட் உங்கள் அடுப்பில் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்டாண்டு மேலே இது வச்சுட்டிங்கன்னா நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்படி நான் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டோன்னா நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சுருங்க. இந்த ஹீட்லேயே உங்களுக்கு வந்து நல்லா அந்த கங்காயிரும். எனக்கு நல்லா பார்த்தா தெரியும் சுற்றி புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். அடுப்பை சிம் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கங்காயிருச்சு ஓரளவுக்கு. இப்போ நான் இதை எடுத்து இதில் போட்டுக்கிறேன். இப்போ நான் தட்டு மாற்றியாச்சு. அந்த தட்டு வந்து கொஞ்சம் கும்மலாக இருந்துச்சு, அதில் நம்ம தம் போட முடியாது. அதனால் நான் இதுக்கு அளவான தட்டை எடுத்து நான் அது மேலே சார்கோல் போட்டிருக்கேன். கங்கு போட்டதுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணிடணும் அடுப்பை. ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க டிஸ்டர்ப் இல்லாமல். 20 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் விட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 20 மினிட்ஸ் கழித்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தம் போட்டு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்து மெதுவாப்பா. இதுதான் பக்குவம். பாருங்கள், நல்லா ரைஸ் எல்லாமே மேலே பார்த்த மாதிரி தூக்கிட்டு அப்படி நிற்கும். இதுதான் நல்லா வெந்ததுக்கான பக்குவம். இந்த மாதிரி ஆயிடுச்சுனாலே ஓகே, நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பார்க்கவே சூப்பராக இருக்கேடா. நான் உடச்சிடலாம். உங்களுக்கு அடியில் கூட பாருங்கள் பிடிச்சிருக்காது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மசாலா தான் இருக்கும், வெளியே பிடிச்சிருக்காது. சூப்பர். உடையாமல் இருக்குது, குழையாமல் இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஆமாம், அடியில் தான் பீசஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. உடைக்கிறதுக்கெலாம் பக்குவம் சொல்லுவாங்களே, ஒரு சைடாகவே இது பண்ணணுமா? ஆமாம், பீசஸ் எல்லாம் மட்டும் நீங்கள் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சர்வ் பண்ணும்போது பீசஸ் வச்சு வைக்கிற மாதிரி நல்லா ஈஸியாக இருக்கும். ஓகேடா, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிட்றலாமா? சாப்பிட்றலாம். என்ன பேசி? யம்மியான டேஸ்டியான பிரியாணி ரெடி. இல்லை கல்யாண வீட்டு பிரியாணி மாதிரியே இருக்கும் ஃப்ளேவர். மசாலா எல்லாமே நல்லா சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக பிரியாணி நல்லா வந்துருச்சு. பொழுன்னு அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குது. பீசஸும் நல்லா வெந்திருக்கு. நான் சொன்ன அளவுகளோட இதே பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பிரியாணி சூப்பராக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.